வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சில்லு சில்லா சிதறுதா ஓட்டு, விஜய்க்கு லாபம். பரபரப்பு சூழலில் துவங்கிய திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருந்தாலும் கடந்த ஏப்ரல் மாதமே தனது தேர்தல் பணிகளை திமுக கையில் எடுக்க துவங்கிவிட்டது. இந்த முறை எப்படியும் 200 தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்று திமுக கூட்டணி டார்கெட் வைத்து இதற்கான வியூகங்களை வகுத்து நகர்ந்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் முதலமைச்சர் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கும் நிலையில் அதை எதிர்கொள்ள ஆளுங்கட்சியான திமுக முன்கூட்டியே தயாராகி வருகின்றன. இதில் அதிமுகவை பொறுத்தவரை மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி சுற்றுப்பயணத்தை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் ரோட் ஷோ ஒன்றை நடத்தி மக்களின் குறைகளை கேட்கவும் இந்த பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு கொள்வதற்கும் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. அது மட்டுமில்லாமல் தன்னுடைய பயணம் மூலம் மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆதரவை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கையுடன் கூறி வருகிறார். மற்றொரு புறம் தாவேக வருகை மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று செயற்குழுவில் நடிகர் விஜய் அறிவித்தது பலரும் கவனத்தையும் பெற்று வருகிறது. கடந்த காலங்களில் திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக சீமான் இருவரும் பெற்று வந்த நிலையில் இந்த முறை அவை யாவையும் விஜய் பக்கம் திரும்பும் வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் நிபுணர்கள் கணித்து சொல்கிறார்கள். ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி, மறுபுறம் விஜய் என இருதரப்புக்கும் மத்தியில் திமுக கூட்டணி வியூகம் அமைத்து வருகிறது. இதில் திமுகவை பொறுத்தவரை உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்பட்டு வரும் மனுக்கள் மீது 45 நாட்களில் தீர்வு காணப்படும் என்று முகாம்களை துவங்கியிருப்பது மக்களிடையே வரவேற்பை பெற்று வருகிறது. அதேபோல் ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரமும் கவனம் பெற்று வருகிறது. இதில் திமுக நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று மக்களை சந்தித்து வருகின்றனர். அப்பொழுது மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லா பேருந்து திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம் போன்ற திட்டங்களில் பலன்கள் மக்கள் சேருகிறாரா என்று வீடு வீடாக கேட்டு அவரது தேர்தல் யுக்தியாக பார்க்கப்படுகிறது வருகிறது. ஏனெனில் அதிமுக, தாவேக, பாஜக கூட்டணிகளை வென்றெடுக்க திமுக தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று உள்ளது. இதற்காக அறிவிப்பை அக்கட்சியில் பொதுச் செயலாளர் துரைமுருகன் நேற்று வெளியிட்டிருந்தார். இதில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் 17/7/2025 வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும். அதில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். கூட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர்கள் சேர்க்கை தொடர்பாக விவாதிக்கப்பட இருக்கிறது. இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தாவேக, அதிமுக, பாஜக வீழ்த்தி வாக்குகளை அளிக்கக்கூடிய திட்டங்கள், ஆலோசனைகள், விவாதங்கள் இன்றைய தினம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டதால் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் காலை 10 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் துவங்கி இருக்கிறது. அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ள இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை துவங்கி நடத்தி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மேலும் தேர்தல் தொடர்பான ஆலோசனைகள் மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் வழங்குவார் என தெரிகிறது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசு பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.